பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்தவ பெண்களின் குரல் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம ஏவாளை குறித்ததான சில காரியங்களை இந்த நாளில் பார்க்கலாம். ஆதியாகமம் 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏவாள் தவறு செய்தனால ஆதாம் ஏவாள் 2 பேருமே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இப்போ நார்மலா பாருங்களேன், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கிறது இல்லை. அநேக இடங்களில் பெண்களினுடைய உரிமை பறிக்கப்படுது. எல்லா இடங்களையும் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல பெண்களுடைய உரிமைகள் அவங்க சுற்றி இருக்கிறவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் சில இடங்கள்ல அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் நான் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சில இடங்கள்ல பெண்களை நீ பேசக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது, ஒரு எப்படி சொல்றது, நீ பேருக்கு மாத்திரம் நீ இரு, மனைவியா அல்லது அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, இப்படி இருங்கன்னு சொல்லி பெண்களை ஒரு எல்லைக்கோடு வரைய வச்சு அவங்க அந்த எல்லைக்குள்ளாக தான் அந்த பெண்களை விடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்றாங்க, உன்னைய மாதிரி ஒரு பொண்ணாலதான் இந்த மாதிரி ஒரு சாபமே வந்தது, ஏவாள் மட்டும் வீட்டுக்கார் பேச்சு கேட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இவ்வளவு சாபம் வந்திருக்குமான்னு சொல்லி நம்மள பேசுறது இல்லாம யாரை இழுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாளையுமே இழுக்கிறத நம்ம பாக்குறோம். ஏவாளுடைய ஒரு நல்ல காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏவாள் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. அடுத்தது அவங்க ஒரு விசேஷ படைப்பு. சாத்தானே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, வியந்து போற அளவுக்கு ஒரு விசேஷ படைப்புலதான் ஏவாள் இருந்தாங்க. அடுத்தது பாருங்க, தேவனுடைய கைகளினால, வார்த்தையினால அல்ல, தேவனுடைய கைகளினால உருவாக்கப்பட்டவங்க ஏவாள் விலையேற பெற்ற ஒரு வேல்யூபிள் பர்சனா தான் அந்த ஏதேன்ல இருந்தாங்க. அடுத்தது தேவ திட்டத்தை உடையவர்களா இருந்தாங்க. எப்போ பாவம் செய்தாங்க, எப்போ பிசாசனுடைய அந்த வலையில விழுந்தாங்களோ அந்த நேரத்துலதான் தேவனுடைய சாயல் அவங்க இழந்தாங்க. தேவன் திட்டம் உடைந்தது. தேவ சமூகத்தை விட்டு அவங்க தள்ளப்படுறாங்க. அடுத்தது முக்கியமான ஒண்ணு என்ன இழக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு இருந்த இந்த உறவை ஏவாள் இழந்ததை நாங்க பார்க்கிறோம். பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அநேக இடங்கள்ல பெண்கள் சோர்ந்து போற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் சொல்லலாம். நம்ம நேசிக்கிறவங்க நடந்துக்கிற விதம் கொஞ்சம் பாதிப்பாச்சுன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அடுத்தது பொருளாதார காரியங்கள், பிரச்சனை, போராட்டங்கள், இப்படி அநேக காரியங்கள். அடுத்தது பாருங்க, அவங்களுடைய குடும்ப லைஃப்ல 3rd person யாராவது அதிகமா விளையாடுவாங்க. அது யாரும் வேணாலும் இருக்கலாம். கணவர்கிட்ட பெண்கள் அவங்க மனைவியை பத்தி சொல்லி கொடுத்து பிரச்சனையை தூண்டி விடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அது எந்த ஒரு ரிலேஷனா கூட இருக்கலாம். அப்போ இவங்கனால கூட சில நேரத்துல அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. என் வாழ்க்கையில இவங்க ரொம்ப விளையாடுறாங்களேன்னு சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்கள்னாலதான் ஆண்டவரையே மறந்து, அபிஷேகத்தையே மறந்து அவங்க ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு மனத்தாழ்மை வந்துருது. நம்மளா ஜாம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை என் மேல எந்த ஒரு பிளானிங்குமே இல்லையா, நான் சும்மா ஜஸ்ட் எந்த ஒரு பயணம் இல்லாம ஒரு பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு அவங்களே ஒண்ணும் இல்லாத போல் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், ஏவாள் எதை இழந்தாங்களோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் அதே சாயலை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மேல தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற முடியும். தேவ திட்டத்தை உடையவள் தான் ஏவாள். நம்ம ஏவாளோடவே அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏவாள் எதை இழந்தாங்களோ அதையெல்லாம் தேவன் நமக்கு மறுபடியும் பெற்று தருவதற்காகத்தான் இந்த பூமியில வந்தாரு. நமக்காக பாடுகள் பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல யார் அடங்கி இருக்கிறா அப்படின்னா பெண்களாகிய நாமும் கூட அதுல அடங்கி இருக்கோம். நமக்கும் கூட தான் ஒரு விடுதலையை ஆண்டவர் அங்க பெற்று கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏவாள்னால பெண்கள் ஒரு பொருட்டா நினைக்கப்படல, ஒரு மூலையில அவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா தேவன் இவங்களும் என்னுடைய ராஜ்யத்துல பங்குள்ளவங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு முக்கிய பங்கு கொடுத்து நம்மையும் அதுல ஆண்டவர் அழைச்சிருக்கிறத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது போலதான் வேதத்துல பாருங்க, புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது அநேக ஸ்திரீகள், நம்ம ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு பத்தி பார்க்கும் பொழுது நம்ம அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா வேதத்துல பழைய ஏற்பாடுல தேவனுக்காக எழும்பி நின்னவங்க, பிரகாசிச்சவங்க, வைராக்கியமா நின்னவங்க அநேக பெண்கள் உண்டு. இந்த காலகட்டத்துலதான் பெண்களை முன்னாடி வர வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்களே தவிர, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அநேக
பெண்கள் எழும்பி அவருக்காக ஊழியம் செஞ்சதை பார்க்கிறோம். அப்ப தேவ திட்டத்தை உடையவர்களாக நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாள் இழந்த அந்த உறவை, தேவனோடு உறவை. ஏன்னா நம்ம அதை தான் இழந்து போறோம். பல காரியங்கள், தேவையில்லாத சிந்தனையில ஓடுகிற காரியங்கள்னால, பல குழப்பங்கள்னால தேவனோட அந்த உறவை நம்ம இழக்கிறதுனால அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியல, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூபிள் பர்சன்ன்றதவே நம்ம மறந்து போயிடும். தேவனுடைய பார்வைக்கு, யாரோடைய பார்வைக்கும் நம்ம வேல்யூபிள் இல்லாம போகலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில பெண்களாகிய நாம் ஒரு வேல்யூபிள் பர்சனாக இருக்கிறோம். அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்கள காணப்படுவோம். முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உறவை. அன்னைக்கு ஏவாள் மேல பிசாசுனால கை வைக்க முடிஞ்சது. இன்னைக்கு பவுல் சொல்ற பாருங்க, ரோமர் 8:36, எந்த ஒரு காரியமோ, துன்பமோ, துயரமோ எதுவும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது அப்படின்ற அந்த வார்த்தையை நாம் உரிதாக்கி கொண்டு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எதுவும் என்னுடைய தேவனுடைய சமூகத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்லி நாம் மறுபடியும் அவருடைய சமூகத்துல போய் அவரோடு உறவாடும் பொழுது, அந்த உறவை ஏவாள் இழந்ததை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் ஒரு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். ஏவாள் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது ஏவாளோட முடிந்து போகவில்லை. ஏவாளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே மறுபடியும் ஏவாள் இழந்ததை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தேவனுடைய உறவை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, யாருடைய துணை கொண்டு அந்த உறவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, கட்டாயம் ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோமே தவிர ஆவியானவருடைய பிரசன்ஸுக்குள்ளார நம்ம போறதில்ல. ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதவே நம்ம மறந்து போன ஒரு வாழ்க்கையை தான், வெறுமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றோம். கேட்டா நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்றோமே தவிர ஆவியானவர் உடையவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ ஆவியானவருடைய துணை கொண்டுதான் நம்மனால பிசாசை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அவரோட உறவுக்குள்ளாக நாம் இன்னும் ஐக்கியம் உள்ளவர்களாய் கடந்து போக முடியும். அதுக்கு ஒரே ஒரு துணை நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு சொல்ற, ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்துல நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. ஏவாள் உடைத்ததை நாம் உடைத்து விடாதபடிக்கு, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசை நாம் மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.